ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீராமாறனில் ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட வீரா வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. என்னடா பிருந்தாவை காணமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போகிறாங்க, ரூமுக்கு போகிறாங்க, வெளியில் நின்று பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையுமே தேடிட்டு கடைசியாக வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் காத்தாலேருந்து பிருந்தாவை பார்க்கல, எங்கன்னே தெரியல, வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்குமே இல்லையே இங்கே வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் என்ன ஆச்சு, பிருந்தாக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா பதட்டம் அடையும் போது, இல்லைம்மா அவள் பக்கத்தில் ஒருவேளை நம்ம கண்மணியோட எங்கேயோ போயிருக்கா போல இருக்கு, கண்மணியும் காணும், சரி நான் தான் வீட்டுக்கு வந்தாலான்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே கூடி இருக்கும்போது சொல்கிறாங்க, பிருந்தாவை காணோம், கொஞ்சம் எல்லோரும் தேடுங்க, எங்கேயாவது போயிட்டாலான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரினோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க பயங்கரமாக. கடைசி வரைக்குமே பிருந்தாவை கண்டுபிடிக்கவே முடியல. பயங்கரமாக வீரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா நம்ம பிருந்தா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஏதோ சொல்லி அப்படின்ற மாதிரி ஒன்று. இந்த பக்கம் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறமா ஒரு பக்கம் விஜய்கிட்ட கேட்டு சொல்லு, உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண, பிருந்தாவை பார்த்தேன், நான் என்ன பண்ணுறேன், நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாங்க, எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ராவோட ராவாக பிருந்தாவை கட்டிட்டு 2-3 ஆளுங்களை வச்சு எங்கே தூக்கி போடுறதுன்னு தெரியாமல் கடைசியாக சரி ஓகே இங்கே நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வச்சோமோ இல்லை வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க, சிசிடிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மொட்டை மாடியில் இருக்குள்ள டேங்க்கு அதில் ஓப்பன் பண்ணி பிருந்தா வாயை கட்டி அதுக்கப்புறம் அதில் தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட மோட்டர் ஸ்விட்ச் இருக்குல்ல, அந்த வாட்டரு அதையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப வடிஞ்சு முழுகி பிருந்தாக்கு ஏதோ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக மாறன் கிணறு வரைக்கும் குதிச்சிட்டாங்களான்னு கூட தேடுறாரு, பட் அங்கேயுமே கிடைக்கல. ஸோ எப்படி நம்ம வீராவும் மாறனும் பிருந்தாவை காப்பாற்ற போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நம்ம வீரா காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன வரப்போகுதுன்னு அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.